நவராத்திரியின் 6ஆம் நாளான இன்று அன்னையின் மகாலட்சுமி அம்சத்தை குறித்து தியானிப்போம். பேரன்னை ஞானமாக மகேஸ்வரியாகவும் சக்தியாக மகாகாளியாகவும் விளங்குவதோடு நின்றுவிடுவதில்லை. அவளுடைய இயல்பிலே சூக்ஷ்மமான ரகசியம் ஒன்று உள்ளது. அது இன்றி ஞானமும் சக்தியும் குறைவுள்ள பொருள்களாகவே இருக்கும். நிறைவும் கூட உண்மையான நிறைவாக இராது. ஞானத்திற்கும் சக்திக்கும் மேலே ஆதி அந்தமற்ற அழகின் ரகசியம் ஒன்று உள்ளது. அதுவும் நம்ம அறிவுக்கு எட்டாத தெய்வீக இசைவுகளின் ரகசியமும் உலகமளாவிய யாவற்றையும் இன்றியமையாது வசீகரிக்க வல்ல மாயாஜாலமும் ஆகும். அதுவே பொருள்களையும் சக்தியையும் தன்பால் ஈர்த்து பிணைத்து ஒன்றுபடுத்தி திரைமறைவில் நடைபெறும் ஆனந்த லீலையில் அவை பாவமுடைய தாளங்களாகவும் உருக்களாகவும் அமையுமாறு செய்கின்றது. இது மகாலட்சுமியின் சக்தியாகும். ஆயினும் இவ்வசீகர சக்தி நாம் கேட்டதை அளிப்பதும் அவள் நம்மிடையே நிலைத்திருக்குமாறு செய்வதும் எளிதல்ல. மனத்திலும் உள்ளத்திலும் இசைவும் அழகும் விளங்க வேண்டும். சிந்தனையிலும் உணர்ச்சியிலும் இசைவும் அழகும் பொருந்தி இருக்க வேண்டும். நம் புறக்கருமங்கள் இயக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நம் வாழ்க்கையிலும் இசைவும் அழகும் பொலிய வேண்டும். மகாலட்சுமி கேட்பதெல்லாம் இதுவே. இரகசியமாயுள்ள உலகானந்தத்தின் பாவம் பொருந்திய தாளங்களும் நெருங்கிய தொடர்பும் பேரழகின் அமைப்பிற்கு இணக்கமும் ஒற்றுமையும் அணுகும் குணமும் எங்கே காணப்படுகின்றனவோ அச்சூழ்நிலையில் அவள் பிரசன்னமாயிருக்க சம்மதிப்பாள். ஆனால் குரூரமும் அற்பமும் இழிமையும் வறுமையும் லோபமும் ஆபாசமும் மிருகத்தன்மையும் முரடும் பொருந்திய யாவும் அவள் வருகைக்கு தடையாக இருப்பன. எங்கே அழகும் இன்பமும் இல்லையோ அல்லது தோன்ற தயங்குகின்றனவோ அங்கு அவள் வெளிப்படுவதில்லை. அங்கு அவை இழிவான பொருள்களுடன் தொடர்புற்று உருக்குலைகின்றனவோ அங்கு அவள் தன் செல்வங்களை செழிக்க விரும்பாமல் அவ்விடத்தினின்று விலகிவிடுவாள். மனிதனின் உள்ளத்தில் சுயநலம், பகை, பொறாமை, கெட்ட எண்ணம், அசூயை, போராட்டம் முதலியன சூழ்ந்திருந்தாலும் சரி, இறைவனுக்கு வேள்வியாக அளிக்கப்படும் இதய கலசத்தில் துரோகமும் பேராசையும் நன்றியின்மையும் கலந்திருந்தாலும் சரி, பண்பட காமவெறியும் தூய்மையற்ற விருப்பமும் பக்தியை கீழ் மையப்படுத்தினாலும் சரி, அத்தகைய உள்ளத்தில் அவளும் அழகும் கொண்ட இறைவி தங்கியிராள். அவளுடைய தெய்வீக உள்ளத்தில் உடனே ஓர் அருவருப்பு ஏற்பட்டு அவள் விலகிவிடுவாள். ஏனெனில் விடாமல் நின்று வற்புறுத்துவதும் மேன்மேலும் முயல்வதும் அவளது இயல்பல்ல. அவள் இடத்திலிருந்து விலகாவிடில் கசப்பதாயும் நச்சு நிரம்பியதாயும் உள்ள பேய் குகைகள் விலகப்பட்டு மறைந்தொழியும் வரையில் அவள் தன் முகத்தை மூடி காத்திருந்து பின்னர் புதிதாக தன் இனிய செல்வாக்கை பிரயோகிப்பாள். இதுவே நம் மகாலட்சுமி அம்சமாகும். வறண்ட கடுமையான துறவு மகாலட்சுமிக்கு பிடிக்காது. உள்ளத்தில் எழும் ஆழ்ந்த உணர்ச்சிகளை அமுக்கிவிடுவதையோ உள்ளத்திற்கும் உயிருக்கும் உரிய அழகின் அம்சங்கள் மேலெழ ஒட்டாமல் தடுப்பதையோ அவள் விரும்பாள். ஏனெனில் அன்பு, அழகு ஆகியவற்றின் மூலமாகவே அவள் தன் தெய்வீக ஆட்சியை செலுத்துகிறாள். அவளுடைய உயர்ந்த சிருஷ்டிகளில் உயிரானது தெய்வக்கலை திகழும் சிறப்பான வேலைப்பாடாகவும் வாழ்க்கையானது புனித மகிழ்வின் ஒரு கவிதையாகவும் ஆகின்றன. உலகின் செல்வங்கள் யாவும் உன்னத அமைப்பின் பொருட்டு ஒன்று திரட்டப்பட்டு சேர்க்கப்படுகின்றன. அவள் தன் அந்தர்ஞானத்தில் காணும் ஒற்றுமையினாலும் மிக மிக சாதாரண பொருட்களும் அற்புதங்கள் போல பொலிவுறுகின்றன. அவள் நம் உள்ளத்தில் அமர்ந்திருந்தால் ஞானத்தை அற்புதமான உயர்வுகளுக்கு உயர்த்தி அதற்கு ஞானம் யாவற்றிற்கும் அப்பாற்பட்ட பரவசத்தின் கூடமான இரகசியங்களை வெளிப்படுத்துவாள். கடவுளுக்குரிய பேரன்பின் வசீகரத்துடன் அவள் பக்தர்களை நெருங்குவாள். வலிமைக்கும் ஆற்றலுக்கும் அவள் பாவம் பொருந்திய தாள லயங்களை கற்றுக் கொடுத்து
அவற்றின் செய்கின்ற இசைவும் அளவும் பொருந்தி நிற்குமாறு செய்வாள். பரிபூரணத்தின் மீதும் தன் மாந்திரீக சக்தியை வீசி அது என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வாள்.